என்றும் நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார். நாடெங்கும் நன்மை செய்து வாழ்வை கழித்தார். அவர் நமக்காக வாழ்ந்த உள்ளவும் அல்லவோ. தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார். நாடெங்கும் நன்மை செய்து வாழ்வை கழித்தார். அவர் நமக்காக வாழ்ந்த உள்ளவும் அல்லவோ. தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார். கையில் வைத்து காத்திருந்தோம், காவலாக பார்த்திருந்தோம். எண்ணி எண்ணி மனம் தளர்ந்த உள்ளம் நம்மளை ஏங்க வைத்து புலம்ப வைத்து எங்கோ இருக்கின்றாரோ. என் இதயத்தில் வாழுகின்ற தெய்வம் அப்ப நாட்டு கண்ட மரவர் சேனைகளை அன்பாய் அழைக்கின்றது. அண்ணல் முத்துரமல் இங்க தேவருக்கு ஆலயம் அமைக்கின்றது. எங்கள் தேவர் மகள் நல்ல தெய்வ மகள், எங்கள் தேவர் மகள், எங்கள் தெய்வ மகள். இந்த தென்பாண்டி நாடு கண்ட தங்கம் அல்லவா, நம் தேசத்தை அறவந்த சிங்கம் அல்லவா. தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி நெஞ்சில் உதித்தார். கையில் வைத்து காத்திருந்தோம், கடவுளாக பார்த்திருந்தோம். இந்த மண்ணுலகை மறைந்து விட்ட தெய்வம் இந்த மங்காத புகழன்று மாறிலுமே புகழுதன்று. இந்த மக்கள் மனம் வணங்குகின்ற தெய்வம் கள்ளர் மறவர்களும் கனத்தாக முடிகிற உள்ளமாகின்றார். நல்ல குணமுடைய வள்ளல் பெருமானை நம்மை காக்கின்றார். எங்கள் தேவர் மகள் நல்ல தெய்வ மகள், எங்கள் தேவர் மகள், எங்கள் தெய்வ மகள். இந்த தென்பாண்டி நாடு கண்ட தங்கம் அல்லவா, நம் தேசத்தை அறவந்த சிங்கம் அல்லவா. தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி நெஞ்சில் உதித்தார். நாடெங்கும் நன்மை செய்து வாழ்வை கழித்தார். அவர் நமக்காக வாழ்ந்த தெய்வம் அல்லவோ. தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதித்தார். வாங்க கூட கேக்குது. பாரி வள்ளல் பெருமை
கேது என்றுமே புகழ் பாட கள்ளமெல்லாம் உள்ளோ சபையில் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் மகன் சத்திவேல் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் இங்கே இந்த அருமையான வெட்டவெளி பொட்டலிலே மைக் செட் இப்படித்தான் அமைக்க வேண்டும், இப்படித்தான் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மைக் செட் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அன்பு தம்பி என்ன போட்டிருக்காருன்னா மேடை நாடகம் யூடியூப் சேனல், அதை நல்லா கவனிச்சுக்கலாம். அவர் எங்களுக்காகவே ஒளிபரப்ப வந்திருக்கின்றார். அன்பு உள்ளங்க அவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த கலை நிகழ்ச்சியில் வீரவாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கும் நத்தகுளம் முனியாண்டி அவர்களுக்கு நேர்த்தியார்ப்பு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி பூமாலை சூட்டிய கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தொட்டிய மார்குளம் கார்க்க வந்த துறைமகளை சக்கரவி தாயே, உன் சேயன் வீரமாண்டிய கட்டபொம்மன் அடிபணிகின்றேன் தாயே, நீதான் எங்களை காத்து ரசிக்க வேண்டும்.
நடிக்கும் போதகுரு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மலர்களை மாணிக்க மாலை. நான் தான் சிரமப்பட்டு பேசுகிறேன், நீங்கள் எனக்கு அந்த மைக்கில் பேசலாம்ல. எங்களுக்கெல்லாம் பொண்ணை மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நேர்த்தியார்ப்பு கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இங்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான என் அருமை தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் என சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாகும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் வந்தது வராம இந்த காட்டு பகுதியில் 1000 ஜம்பம் பணியாரத்துக்கு எங்கே விடுறாங்க? என்னங்கண்ணே வந்து முக்கிட்டு கொடுத்தாலும் தள்ளுறிய 1000 கம்பம் 100 பணியாரமா? என்ன உயிர் போக கட்டிக்கிறீங்க, நீங்கள் பணியாரம் கட்டிக்கிறீங்க. முன்னில பிடிச்சிட்டு மூக்கில் அடிச்சுன்னு வச்சுக்க. சரி பிடிச்சிருக்கிற அதனால செய்யுங்க. சரி, அது கொஞ்சம் ஒழுக்கமா சொல்லுங்க. 1000 கம்பளம் அச்சதானே சொல்றேன். 100 பணியாரம் சொல்லப்படுற பரிவாரம். 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம்னு என்னங்க? யாருக்கு தெரியும்? சொல்றியா போய் வாய்க்கலையே? எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்றேன். அப்படி சொல்ல எல்லாரும் போன வயதில் போகக்கூடாது. 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரி என்றால் குதிரை, 100 குதிரை படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம். சரி சரி சரி. 64 படை வீரர்களும் தெம்பளி கம்பளம் சின்னவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோக்கலவாறு கம்பளியவாறு காப்பிளியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு. மிச்சம் இருந்தா நம்ம தம்பி சக்திவேலுக்கு ஒரு தொங்குவாரு. சரிங்கண்ணே. எனக்கு ஒரு டொங்குவாரு. டொங்குவாரு. தம்பி இவனுக்கு தொங்காதவாரு. தொங்காதவாரு. அவருக்கு ஒரு டங்குவாரு விடுங்க. நீங்க சொன்ன வார் 4 அடிச்சு திறன் ஜீசே முடிஞ்சு. நீங்க சொன்ன வார் 4 வாரமே என்கிட்ட இப்போதைக்கு இல்ல. இந்த டான்ஸ்கார படம் இருந்துச்சுல, சிவகாமி அமுல் பேபி, சிவகாமி குமுல் பேபி, குமுல் பேபி, சிவகாமி. அந்த பிள்ளைக்காண்டி 49 வருஷமா ஒரு வாரம் சுமந்துக்கிறீங்க. நீங்க சொல்லலாம் சரிதான். ஆமாங்கண்ணே. உங்க ஜாபி அந்த பிள்ளைக்கு சேராத. அது நாள்ல நான் சேர வைக்கிறேன். சரி சரி சரி. எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் நம்ம சாமி சேரும். காணாம போயிருமியா ஐயா? காணாம போன தெருக்குலான்னு பாருங்க முத. அந்த பிள்ளைக்காண்டி 49 வருஷம் ஒரு வாரம் வச்சிருக்கேன். ஒண்ணு செய்யுங்க. ஆமாங்கண்ணே. காலையில் நாடகம் முடிஞ்சு சரிண்ணே திருப்பூரத்தை பத்திரம் வாங்கி எழுதி அந்த சாவி அந்த பிள்ளை ஒப்படைச்சிருங்க. சாவியா? அந்த பிள்ளை ஒப்படைச்சிருங்க வச்சு திருட்டு. ஒப்படைக்க முடியாது. இடுப்புல வைக்கணும்னு அதோட நழுவி ஏற்கனவே இந்த பூட்டு சாவிக்கு நான் தொங்க போட்டு வச்சிருக்கேன். வேற பூட்டு ஒண்ணு இருக்குங்க. வேற பூட்டு ரெடி பண்ணி நினைக்கலாம் நீங்க. அப்ப அந்த பூட்டுக்கு என்ன செய்யுது? இங்க கொடுத்து பூட்டு அப்ப வெற்றியோட தள்ளி விட்டுருவான். வெற்றி வேலை அந்த சாவிக்கு அவன் துரியர் போய் கிடக்கான். ஆமா, ஒண்ணும் செய்ய முடியாது. சரி. ஆமா. அண்டர் ஒளி சேசி மன கட்டபொம்ம மகாராஜா ஊமத்திர மகாராஜா சிவன் தானாதி பிள்ளைகள் மூவரும் மீட்டையும் கேட்கணும். அந்த ராமராஜ் மேல்மாடி வச்சுக்கிட்டு 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிருஷ்ணன் கேட்டான். அதற்கு மகாராஜ் தெரிவித்தார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணன் தெரிவித்தார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜா முஞ்சித்தொழிலுக்க அதை பார்த்து இளைய மகாராஜா கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வலது விஷயத்தை சதக்கென்று வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு துருக்கியாக மகாராஷ்டிரரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும்பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை அடைத்து வந்தார். உடனே இருவருக்கும் ஜக்கதேவ சாலையில் திருமணத்தை வைத்து வல்ல நாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண இழப்பிலும் சிவன் தானாதிபதியை மட்டும் மறந்து விட்டோம். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடமிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி. ஆமா. எத்தனை பண்ணி இருக்கு? அப்படி 300 பண்ணி வச்சிருக்கேன். நல்ல காசியாது. அதான் குட்டி வார்த்தை கூடன்னு பாக்குறேன். என்கிட்ட விடுங்க, நான் பத்திரம் பாத்துக்கிறேன். என்னங்கண்ணே, உங்களை நம்பி நான் வருவேன். உங்களை நம்பி நான் நம்பிக்கை தருவேன். சரி. 100-500 ரூபாய்க்கு தருவீங்க. ஆமா. மகே இருக்காப்புல விருதங்க வச்சுக்காப்புல பொண்ணு மணி 500 கொடுத்தோம்னு கொடுத்தா 1000 குட்டியா பெருக்கி தந்துருவேன். 1000 பெருக்கி தருவாப்புல. ஆமா. சக்தி வளர்க்காப்புல 500 கொடுத்தோம்னு வச்சுங்க 2500 ரூபாய்க்கு தருவாப்புல. பரவாயில்லையா? ஆமா. எல்லாம் உற்பத்தி பெருக்கிறது. என் பங்காளி இருக்கானே வெட்டி வேலு 500 கொடுப்பேன். ஊர் மாடு 450 கொடுப்பேன். பரவாயில்லையா? ஆமா. ஒரு நோக்கம் வந்தா நல்லா இருப்பேன். ஒரு நோக்கம் வந்தாக்கா 50 வச்சு புடுவேன். மழை எறியுவேன். அதான் வாலி நோக்கம். ஆமா. ஆனா இங்க இருக்கான் பாருங்க என் மாப்பிள்ள பப்புனு ராக்கெட் ராஜா. அவனை நம்பி மட்டும் நான் தர மாட்டேன். ஏன் அவன் சடப்பா சொல்றியா? 500 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க
கடைசியில 4 இருக்கு கூட பெரும்பாடா இருக்கு. என்ன செய்வேன்? பூரா விட்டு விட்டு ஆஸ்பத்திரி யோசனை பண்ணி அப்ப தப்பித்தவர் மகராசியிடம் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண கால விழாக்காக நெல் கேட்டார். அதற்கு மகராசி வைத்தார். மந்திரியரை ஏற்கனவே வெள்ளையத்தவனுக்கும் வெள்ளையமால் கடந்த திருமணத்தின் போது அரண்மனையில் நெல்லும் பண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியாவுக்கு சொந்தமான 136 பட்டு நெற்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுத்தாவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகராசி அறிவித்தார். அதற்கு இளைய மகராசி அறிவித்தார். போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுத்தாவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதரப்பாளர்கள் தெரிவித்ததாக மந்திரியார் எங்களும் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்காமலம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராசி இருவரையும் தார்மாராக இழிவுபடுத்தி பேசினார்கள். இப்படியா? ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டின்டா. எகனைக்கு மகனியா பேசினார்கள். எகனைக்கு மோனினா அவதூறா பேசினார்கள். தரக்குறைவா பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினார்கள். என்ன மதிப்பில்லாம பேசுறாங்க? ஏ சும்மா இல்லையா வெண்ணெய். பணமருந்து கூட வளர்ந்துருக்கு. என்ன செய்யறது? ஏ எல்லாம் 2 பேத்துக்கு 1 வயசு தான்டா வெங்காயம். உன்னை போய் நான் கேட்பேனா? எவ்வளவு ஒரு ஆளு இருக்கு அத்தாப்பா பேசுவீங்களா? ஆமா. வெண்ணையின் தமிழ் அகராதியில மறுபெயர் என்ன? பதம். பதமான சொல்ல வேண்டிய பங்காளி. உன்னைய போய் நான் வெண்ணெய் என்னைக்குனாலும் ஒண்ணு சொல்லியிருக்கல. ஏண்டா என் மொச வெண்ணெய் அப்படி கேளுங்க. பழம போய் பதம் அப்படின்னு அந்த கரிசல் கூட்டத்தில் எங்களை பார்த்து கேட்டாங்க. எங்கள் கோவல் நங்க மாட்டப்பல் 3 அடித்தோம், 3 கொலை செய்தோம், 136 பட்டு நெற்களையும் அழியாத ஓட்டுப்படாமல் இறக்கி வச்சிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோம் இருக்கிறார்கள். என்ன வரும்னு தெரியவில்லை. கிளியாட்டு நாக்கியிருக்காரு, சுப்புள் நாக்கியிருக்காரு, ஓடாங்கி நாக்கியிருக்காரு. எல்லா நாக்கிலும் எதிர்பார்த்து பிறகு மகராசியை சந்திப்போம். ஆமா, அதற்கு முன்பாக தெய்வீக திருமகன் தேவர்பாடலை படிவிட்டு பின்பு கிளியாட்டு நாக்கில் எதிர்பார்ப்போம். பள்ளி பருவம் முதல் தேவர் சொல்லி தந்த தத்துவத்தை அள்ளி அழைப்பதற்குள் ஆண்டவனும் அழைத்துக் கொண்டான். ஆண்டவனும் அழைத்துக் கொண்டான். நெற்றியில பொட்டு நேர்த்தியாக இட்டு, நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு, நெற்றியில பொட்டு நேர்த்தியாக இட்டு சிங்கமகன் போனாரம்மா உலகை விட்டு, சிவமகன் போனாரம்மா உலகை விட்டு. நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு சிங்கமகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு, தேவர் மகன் போனாரம்மா பூலகை விட்டு.
பாஞ்சாலி நாட்டினிலே பாடுபடுக உலகில் வந்தாமையா கத்தியை செஞ்சவனை தாண்டா முளை வெட்டனு எதுக்காகதுரா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களோட கரிசல் கொட்டாரத்துக்கு மந்திரி மகன் காதலி விழாவுக்காக நெல் வாங்க சென்றான். போன இடத்துல 3 பேர் குண்டக்க மண்டக்க பேசினேன். குண்டக்க மண்டக்க ஏட்டிக்கு போட்டியா பேசினேன். எகனைக்கு மோனையா பேசினாயா? 3 பேர்த்தையும் நான் அடித்தேன். இன்னொரு ஆள் கூட வந்த ஆள் பார்த்தாரு. ஆமாம் அடி அவன் நல்லா போடுவோன்னு போட்டு விட்டாச்சு. 3 பேர் செத்து போனாங்க. இந்த மட்டையை வச்சு என்ன தீரிக்கவா? இதை வந்து பெரிய மகாராஜோட சொல்றதுக்கு முன்னாடி கிட்டிகிட்டி நாய்க்கர் உள்ள இருக்காரு. அவர்கிட்ட தாக்க விடுமா? ஒரே என்ன சத்தம் தான் கேட்க ஆளக்கான ஒரே மேலையே பார்க்காத கீழே பாடுறா. கீழையா நீ எல்லாம் இந்த ஒரு வணக்கம். உன் பொழப்பு அப்படித்தாண்டா இருக்கு. என்ன வந்த உடனே மேலே பாக்குறியாடா? மேலே தானே பார்க்க முடியும், கீழே பார்க்கணும்னா நீங்க பால் வாடிக்க போயிட்டு வரியா? மேலையே பார்க்க கூடாதுடா. கீழையும் பார்க்கணுங்களா? ஆமா. கீழே பார்த்து அழிஞ்சவே ரொம்ப இருக்கேன். கீழே தான் பார்க்க கூடாது, மேலே பார்க்கற கட்டிக்கார இல்ல. ஆத்தாடி வேணாம். ஒரே ஒரே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 60. இரு ஏன் கத்துற? பைய சொல்ல வேண்டியானே. பைய சொல்லியா? எப்படி சொல்ல? 1000 கம்பளம் 100 பரிவாரம். இளங்குடிக்கு பிறந்தவனே இப்படி பேசினா வழங்குமாடா? இது என்ன வீரபாண்டிய கட்டம் நாடமுடா? வீரபாண்டிய நாடமுடா? வீரமா பேசணும்டா. அப்போ உனக்கு ரத்த கொதிப்பு எதுவும் இருக்கா? ரத்த கொதிப்பு எனக்கு வராது, உனக்கு தாண்டா வரும். சரி சரி சொல்லு. ஒரே ஒரு நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியாண்மை கல்யாண காதல் விழாக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். போனோம் என்னடா போனோம்? நீ சாப்பிடலையா? போனோம் தான் சொல்லி. ஏன்டா சொடக்கமா பேசுறேன்? சரி போனா. யார்கிட்ட போனா? உங்க அப்பா தான் நல்லா வரும். இதுக்கு போனோம்யா, நெல் வாங்குறதுக்கு போனா. நெல் வாங்க கரிசல் கொட்டாரம் போனா. போய் நெல் கேட்டான். கேட்டான். எதுக்கு போய் கேட்டான்? வட்டிக்கு தான் கேட்டான். எதுக்குடா போய் கேட்டான்? மந்திரி காதலி விழாவுக்காக போய் நெல் கேட்டான். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் போய் நெல் கேட்டான். தகாத வார்த்தைகளால் பேசினாங்க. எங்க பேசினாங்க? வாயில தான் பேசுவாங்க. உன் நடு வீட்டில் உட்காந்து பேசுவாங்க, வாயில தான் பேச முடியும். எங்க பேசினாங்கன்னு நான் கேட்டேன். அங்கே பேசினாங்க கோட்டை வாசல்ல. 3 பேர்த்தையுமே அடித்தோம். அடிச்சம்மா நான் அடிச்சேன், நீ வேடிக்கை பார்த்தோம்னு சொல்லு. நீ அடிச்சாலும் அப்படி கிழிச்சிருவ. நீ அடிச்சு தள்ளி விட்டாலும் இங்கே திம்மாவரத்துலையும் புள்ளாக்கர்லையும் போய் கிடப்பாங்க. இவர் அடிச்சாங்க. வாத்தியாட்ட கட்டி போடுறா சாணா முன்னாட்டம் அடிச்சத போட்டி வெட்டி 3 பேர் அடிச்சிருக்கோம்டா. ரூம்குள்ள விட்டு 3 பேர்த்தையுமே அடித்தோம். 3 பேரும் கொலை செய்தோம். 136 பட்டு நெற்கதி மல்லியாந்து வந்து ஓட்டப்படத்தை வச்சிருக்கேன். 3 பேர் என்னன்னாங்க? 3 பேர் செத்து போனாங்க. செத்தா போனாங்க. அவ சாகாம உசுரோட இருக்காங்க. போட பேப்பல நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி கடுகு சந்தையில கீழ் புண்ணு போட படத்த செத்தா போனாங்க. ரோட்டு ஓரத்துல. ஆமா ரோட்டு ஓரத்துல கடுகு சந்தையில கீழ் புண்ணு நடத்துது. பொண்டாட்டி வச்சு படைக்க போறேன். ஏய் வந்தா அடிச்சம் கொண்டான் செத்துதான் போனாங்க. அதுக்கு போட்டு நீ கடுகு சந்தையில அழுக்க கூடாது. செத்தா போனாங்க. அப்ப என்ன போட கன்றாவிக்கு பிள்ளை பத்து 2 ரூபாய்க்கு வித்தவனே 3 பேர்த்துக்கு மூச்சு நின்று வச்சுரா. 3 பேருக்கு மூச்சா நின்று வச்சு. ஆமாடா. ஏண்டா எனக்கு பிள்ளை பத்து வேணுகோபால்னு பேர் வச்சவனே, நீலாம் குளிஞ்சி பெட்டியில் மைக் செட்டு போட்டு கீழ் புல்னு பொழப்பு நடத்த. ஆளை பாரு, ஆளு சைஸ் அரட்டாள மாதிரி இருந்துக்கிட்டு இது பேசுது. 3 பேர் சோத்து சட்டியை மறந்துட்டாங்கடா. சோத்து பானையை மறந்துட்டாங்க. போடாங்கிட்டு வகுரலாம் புள்ள பொத்து வரதராஜன் பேர் வச்சவனே. போடா சாரப்பாம்புக்கு பிறந்துட்டான். சாரப்பாம்புக்கு பிறந்தவனே 3 பேருமே செத்து போகலடா. சோத்து
மறப்பானே மறக்கலடா 3 பேருமே மரணம் அடைஞ்சு போனாங்கிறா. போடா கிறுக்கு போயில முட்டா போயிலுக்கு பிறந்தவையில 3 பேரும் சோத்து சட்டியும் மறக்கல, சரி மரணம் அடையல, சரி செத்தும் போகல, சரி 3 பேர் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கடா. சிவலோக பதவி அடைஞ்சு போனாங்க. மாமியா மச்சத்தை பிடிங்கி மருமனுக்கு தானே கொடுத்தவனே. 3 பேருமே செத்தும் போகலடா, சிவலோக பதவி அடையலடா, மரணமும் அடையலடா. 3 பேருமே கண்ணை மூடி முழிக்க முடியலடா. முழிக்க முடியல. ஆக மொத்தத்தில் நீ சொன்னது நான் சொன்னது ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஆத்தாள் மோனு முப்பளை தானே. குழந்தைய மச்சத்தை பிடிங்கி கோமலை இன்னும் என்னென்ன கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திடுவேன். ஆத்தாள் மகள் ஒன்னாக்கு. அப்புறம் என்ன ஆத்தாள் மோனு முப்பளானையா? பொம்பளை தாண்டா ரெண்டுமே. அதானே பழைய செட்டி புது செட்டில போட வெங்காயம் மகராசி எதிர்பார்த்தோம். என்ன வரும் தெரியவில்லை. அழைத்து கேட்டால் உள்ளது உள்ளபடி செப்பணும். நான் பாதி செப்புறேன், நான் பாதி செப்புறேன், நான் மேல செப்புறேன், கீழே பாதியை செப்புறேன். நல்ல வேலை மகராசி. வருக வருக முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமா அவர்களே வருக. எப்ப வருவீரே மாமா அவர்களே. மகாராஜா எப்ப வருவீரே இன்று போல் என்று வாழ்க மாமா அவர்களே. எங்க மகாராஜா என்ன 33 வருஷமா தான் சொல்றீங்க. சரி இன்று போல் இன்று வாழ்கன்னு தான் சொல்றீங்க. சக்கரவி அருளாலும் காளியம்மன் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் 2 பேரும் நல்லா தாங்க வாழ்றோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை தான். என்ன வர வளர முடியலையே. மாமா அவர்களே, மருமகனே, அனைவரை போல நீங்க வளர்ந்திருந்தால் ஆமாங்க இவ்வளவு தொலைக்கு உங்களுக்கு இந்த மரியாதை இருந்திருக்காது. முள்ளுப்பட்டி முத்தப்பன் நாயக்கர் 300 பேருக்கு படைத்தலைவர் தாங்கள் அல்லவா? நாங்கதான் மகாராஜா. நாகலபுரம் நாகப்பன் நாயக்கர் என்றால் 400 பேருக்கு படைத்தலைவர். உண்மைதானே? தாங்கள் சக்கமா கோயில் பூசாரி அல்லவா? நாங்கதான் மகாராஜா பூசாரி. முந்தினா சக்கதேவி ஆலயத்தில் முந்தினா 150 பேருக்கு வருஷம் நிக்க வச்சு பக்கு பக்குன்னு பாடுவோம். என்னையா விபூதி
சரி. அரண்டது பரண்டது பேய் பிசாசி ஏவல் புள்ளி சூனியா ஆ. இதெல்லாம் பொக்கு பொக்குன்னு போட்டு அனுப்பிச்சுடுவோமுங்க. சரி. இப்ப வர வர 2 பேத்துக்கு மேல போட முடியல. என்ன காரணம்? வயசு போன காலம் ஆ. ஏறுது ஒவ்வொரு நேரம் இறங்குறது. ஆமா இறங்குறது மறுபடியும் ஏறது கஷ்டம் தான். ஆமாங்க பிடிக்குது ஒவ்வொரு நேரம் விட்டு விட்டு பிடிக்குது. என்ன காரணம்? அப்படியே ஒவ்வொரு நேரம் பிடிச்சாலும் குபுக்கு குபுக்குன்னு தள்ளிடுது. பைய ஓட்ட என்ன பைய? விபதி பைய ஆமாங்க. அப்படி சொல்லுங்க. இப்ப மாமா அவர்களே, இப்ப இவர்தான் போடுறாரு. இவர்தான் போடுறாரு. நீங்க என்ன செய்ய பாத்துட்டு இருக்கீங்க? நாகலாவரம் நாகப்ப நாயக்கர் அவரார் அல்லவா? கொஞ்ச நாளைக்கு பொறுப்பு ஒப்படைச்சேன். சரி. ஆனா போடுறாரு ஆ. பூரா வெத்து போடுறியா. விளக்கு பிடிச்ச அவர் தானே மகாராஜா தெரியும். மாமா அவர்களே, அப்ப அவர் போடுற அருள் பிடிக்குது இல்ல? பிடிக்க நிக்க மாட்டேங்குது. ஆ. அதே மாதிரியே நிக்குது அது. அப்படியா? மாமா அவர்களே, மருமகனே வடக்கு விமல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஜெகதீர பாண்டியன் வீரபாண்டிய கட்டுமன மன்னம்பி ஊமந்திர பாண்டியன் முக்குளத்தில் பிறந்த பகதூர் வெள்ளைய தேவன் இருக்க எதற்காக அஞ்ச வேண்டும்? ஏன் அஞ்ச வேண்டும்? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதுமில்லை மகாராஜா. உண்மைதான் மாமனார் அவர்களே. உண்மை மகாராஜா. ஆட்டு தோலுக்கு இடங்கட்ட நாட்டை அபகரித்து காட்டு தர்பார் நடத்தும் காட்டு மிராண்டிகள் காட்டு மிராண்டிகள் என்னவன் ஆண்டு கொண்டு வரும் தென்தமிழ்நாட்டை கைப்பற்றப்பட்ட பகல் கருவாய் நான் பறகித்தலையன் வெள்ளையன் அல்லவா? அவர் பிரியா மைக் செட்டுக்காரு பிரியாவை வெட்டி விட்டுருக்காரு. ஏன் அதை அடிக்க போறீங்க? ஏன் மகராஜ் அடிக்கிறா? தெரியவில்லையே. இந்த பல்பை யார் மகராஜ் கண்டுபிடிச்சது? அந்நியர்கள் கண்டுபிடித்த பல்பு. வெள்ளைக்காரங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். உண்மைதான். வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம நேர்த்தியர்ப்புல இருக்கலாமா? மகராஜா கண்டுபிடிச்ச வேண்டிய வெள்ளைக்காரங்களா இருக்கலாம். உண்மைதான். காசு கொடுத்து வாங்குறது யாரு? நமது அண்ணே. எங்க அண்ணே பிரியா அண்ணே. அதனால அடிக்க மாட்டோம். சரி. மகராஜா சிங்கத்தை எதுக்கு வந்த சிறுநரி கூட்டமே? சிங்கம் மின்னஞ்சுமா பின்னஞ்சுமா அல்லது பிறந்தான் காட்டி ஓடுமா? ஏன் மகராஜா? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதுமே கிடையாது மகராஜா. ஏன் மகராஜா செஞ்ச வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? பஞ்சகட்டால் நாடகமாடி வாணிபத்தால் உறவாடி சுதந்திரத்தை களவாடி சுகமாய் வந்து இடம் தேடி நம் தேசத்தில் வந்து கும்பினீர்களே, சோலைவனமான பாரதத்தை பாலைவனமாக்க வந்திருக்கும் மரங்கீர்களே, நெஞ்சிலும் கொடியவர்களே, நாசக்காரர்களே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் கப்பம் என்று கேட்டால் அதை வாயில அப்பட்டு தெரிஞ்சுக்கோ மகராஜா. மாமா அவர்களே, உங்களை போன்ற வீரர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்த அந்த 71 பாளையப்பட்டு மன்னர்களும் அந்நிய நாட்டு ஆங்கிலேயனுக்கு அடிபணித்து கப்பம் கட்டி வருகின்றார்கள். மகராஜா எனது தம்பி உமத்துறை பாண்டியனும் நானும் தான். வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, ஏன் இடம் கேட்கிறாய்? கிறிஸ்டி உமக்கு என்ன உரிமை? நாட்டு நட்டாயா களை வரித்தாயா களி மேல உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அல்லது இங்கு கொஞ்சி குழாம என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மானம் கட்டவன் என்றது அந்நிய நாட்டு ஆங்கிலேயனை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மைதானே மாமா அவர்களே? தாங்கள் சக்கமா கோயில் பூசாரி அல்லவா? சிறு வயதில் அரியா பருவத்தில் என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த என் தாய் மாமன் தாங்கள் இருவேரும் அல்லவா? சரி. அதுல கருகின உடம்புதான் தேர முடியுமா தெரியுது மாமா அவர்களே? கத்தி சண்டை கம்பு சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் சகலங்களாம் கற்றுக் கொடுத்து 30வது வயதில் எனக்கு பட்டம் சூட்டி தாங்கள் தான் பட்டம் சூட்டினவரு பரிபூர்ணமாக வாழ்ந்து வருகின்றோம். உங்களை போட்டு போட்டு வளர்த்ததுல இவன் மெலிஞ்சு ஓனியா. மெலிஞ்சு ஓனியா. நாகப்பநாயக்கன் மெலிஞ்சு போனாரு. நீங்க? நான் உருகி போனேன். உருகி போனீங்க? ஆமா, குறுகிட்டு படரிட்டு போகிறேன். ஏனென்றால் எங்க தங்கை ஆறுமுகத்தம்மாள் உங்களை பெற்ற தாயார். என்னை பெற்றவள் என் தாய் ஆறுமுகத்தம்மாள். உண்மைதான். அண்ணே முத்தப்பநாயகரனே, அண்ணே கோடாங்கி நாயகரனே, இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தது உண்மைதாங்க. என்னை பெற்றவள் என் தாய் உங்களிடம் கொடுக்க மாமனார்கள் வளர்த்தால் மாமனார்கள் வீரம் மரும மகனுக்கு வந்து சேரும் என்று என் தாயை அடைத்த நிலமாக உங்களிடம் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் எங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க? தெரியவில்லையே. எங்களோட நீங்க வளர்ந்தாத்தான் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்ந்து எண்ணத்துல கொடுத்தது உண்மைதான். சரி. அது மட்டுமா தாய் மாமே உங்களோட நெஞ்சில் ஒரு பயம் இருக்குமே. ஆமா. அப்படின்னு சொல்லி கொடுத்தது உண்மைதாங்க. உண்மைதானையா? என்னதான் இருந்தாலும் தாயை புரிஞ்சு ஏக்க ஆறுக்கு இருக்கத்தானே செய்யுங்க. தாயை புரிஞ்சு ஏக்கத்துல குழந்தை இருக்கும். நீங்க எந்த நேரமும் வீர் வீர் அழுவீங்க. வீர் வீர்னா சரி. வீர் வீர் அழுவாங்கடா. வீர் வீர் அழுவாங்க. சரி. ஆமா, நீ குடிச்சது வீரு வீர் வீர் அழுவாங்க. சரியா? மருமக அழுகிறாரு. சரி, ஒருவேளை மருமகனுக்கு பசி எடுக்குமோ அப்படின்னு எண்ணத்துல நாங்க என்ன செய்வோம்? என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து சக்கரவி ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்யப்பட்ட வாழைப்பழங்களை எடுத்து வந்து விவரமா செப்புடா. வாழைப்பழமுங்க. சரி. சக்கம ஆலயத்துல பூஜை செஞ்ச வாழைப்பழம் பழம் கொடுத்து பால் கொடுத்து. ஆமா, பால் நாங்களா கொடுத்தோம். உங்க மாமியார்ல பல்
அவர் சொன்னால தப்பே இல்லை மருமையனே. என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்களே? என்ன பெற்றவள் என் தாய் ஆர்வத்தாய் இருக்கும் பொழுது நான் ஏன் மாமியாரோட பால் அருந்த வேண்டும்? எல்லாருமே தாயார்கிட்ட தான் பால் கொடுத்துருப்பாங்க. உண்மைதான். நீங்க மட்டும்தான் சத்தியமா சொல்றேன், கோயிலுக்கு போதும் அழகாச்சு புண்ணியமா நீங்க மட்டும்தான் மாமியாட்ட பால் குடிச்சாங்க. என்னையா சொல்றீங்க? அப்ப நீங்க மாமியாட்ட பால் குடிக்கலையா? சிறு வயதில் எனக்கு ஒரு நாள் 2 நாள் குடிச்சிருக்கீங்க. சரி 6 மாசம் விடாம குடிச்சிருக்கீங்க. ஆமா, வச்ச வாய் எடுக்கல. 6 மாசமாவா? அது மாமியார் சங்குல ஊத்தி கொடுப்பாங்க. பால் சங்குலங்க. சரி மகராஜா, எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐட்ட வேணும். நோட்டீங்கல்ல, அத்தை வேணுமியா? அதாங்க ஐட்ட. நாட்டுப்புற பேச்சுல மாமனா அம்மையான்றாங்க. உண்மைதான். இந்த நொப்பம் போறியா பாருங்க, இந்த நோட்டா ஓரா வருங்க, இந்த நொக்கா ஓரா வருங்க அப்படின்றாங்களே சாம. அதே மாதிரி ஐக்கியம் நொய்க்கின்றாங்கல்ல. ஏன் அத்தைன்னு சொன்னா என்ன செய்யுது? உங்க ஐக்கியம் கொடுப்பான். சரி. பாலை கறந்து வந்து உங்க ஐக்கியம் என்ன செய்வாங்க? பாலை காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. பாலை காய வச்சு. சரி. ஏன்னா பச்சை பாலை கொடுத்தா உங்களுக்கு சளி பிடிச்சுக்கிறோம்னு உங்க மாமா காய வச்சு கொடுப்பாங்க. சரி. காய வைக்கும் போது பால்ல ஆடை உளுந்து போகும். அப்ப ஆடையாடு கொடுத்து தொண்டையில சிக்கிக்கிறோமே நினைச்சு சரி உங்க மாமியா ஆடைய நீக்கி அப்படி தெரிவிக்க வேண்டும். பாலாடை நீக்கி கொடுப்பாங்க. சரி. அப்பயும் நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. என்ன காரணம்? என்னடா மருமகன் அழுகை நிப்பாட்ட மாட்டாரு, இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்பு கறங்கி போகுமே. சரி. சரி, மருமகனை வேடிக்கை காட்டினாலும் ஒரு வேளை தூங்க வைப்போம். அப்படிலாம் வேடிக்கை என்னென்ன காட்டினீர்கள்? நாங்க 2 வாரம் மாத்தி மாத்தி காட்டினோம். என்னத்த வேடிக்கை தாங்க. அப்படி சொல்லுங்கயா. வேடிக்கைங்க. சரி. நீங்க என்னடா காட்டின? மருமையா அழுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த வாரம் பாருமே நான் வளர்த்த ஆட்ட பாருங்க நான் காட்டுவேன். தாங்கள் காட்டினீர்கள். உங்களுக்கு அழுக நிக்கல. அடுத்து வருதாங்க ஆட்டை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. அப்ப நான் சொல்லுவேன், மருமகனே இந்த நான் வளர்க்குற என் மாட்டை பாருங்க. மாட்டை பாருங்க. மாட்டை காட்டுவேன். சரி. மாட்டை காட்டி நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு அழுக எதுவும் நிக்க மாட்டேங்குது. மருமையா அந்த வாரம் நான் வளர்த்த மயிரை பாருங்க. தாங்கள் மயில பாருங்க, அப்ப அழுக நிக்கல. சரி. மயில காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. சரி மருமகனே இந்த அதோ பாருங்க, குயில பாருங்கன்னு குயில காட்டுவேன். தாங்கள் அப்பயும் நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. என்னையா என்ன காரணம்? மறுபடி நான் வளர்த்த கோழியை பாருங்க நான் காட்டுவேன். நீங்க ஆமா. சரி. அப்பயும் நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டியா? கோழியை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. என்னடா நாங்க பூராத்தையும் காட்டிட்டோம். சரி. மருமகன் நிக்க மாட்டார் அழுகைய. ஒருவேளை இதை காட்டினா நான் சொல்ல போறது. அப்ப நான் சொல்ல மருமகனே இந்த நான் வளர்க்குறேன் குஞ்ச பாருங்க. கோழி குஞ்சு கோழி குஞ்சு என்று தெரிவிக்க வேண்டும். சரி. ஏன்னா எங்க குஞ்சு மேல உங்களுக்கு அவ்வளவு புரியும். கோழி குஞ்சு மேல. கோழி குஞ்சு. அதுலயும் உங்களுக்கு கருத்த குஞ்சு தான் நல்லா பிடிக்கும். குஞ்சை காட்டுவோமா? நீங்க என்ன செய்வீங்க? குஞ்சை கழுத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சு என்ன செய்யும்? விய்யா விய்யா. மாமா அவர்களே அப்பயும் நீங்க குஞ்சை விட மாட்டீங்க. அப்பதான் சொல்லுவேன், டேய் மருமையிட்ட அதிகமா குஞ்சை கொடுக்க கூடாதுடா, இது பிடி குஞ்சா போயிரு. கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சு. ஆனா என்னைக்கு நீங்க குஞ்சை பிடிச்சீங்களோ சரி தரையத்தான் பாக்குது, வானத்தை பார்க்க மாட்டேங்குது. அப்பண்டா கொத்துக்கட்டையில வச்சு வெட்டி விடுவோமா? மாமா அவர்களே மருமகனே 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவரும் தாங்களும் மந்திரியார் மகன் காதல் விழாவுக்கு கரசை கொட்டாரம் நெல் வாங்க சென்றீர்கள் அல்லவா? நெல் வட்டிக்கு வாங்கி வந்தீர்களா, கடனுக்கு நெல் வாங்கி வந்தீர்களா? தெரிவிங்கள் பார்க்கலாம். மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டியாபுரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த என்னொரு பண்ணமாட்டி மந்திரியார் பத்தி சொன்னாருங்க. சரி. அப்பதான் நாங்க மந்திரியார் பத்தி கேட்டோம். ஏயா நம்மளுக்கு எட்டப்பனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, எட்டப்பனுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்டு சொல்றீங்களே என்னையா காரணம்னு கேட்டோங்க. உண்மைதானே? அதற்கு அரண்மனை மந்திரி தெரிவித்தார், கமலத்தார்களே நெத்தலையெல்லாம் தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதி மாட்டுதான் கட்டிக்கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. அதன் பிரகாரம் ஏக்க அறிகிறங்கம் ஏக்க அறிகிறங்கம் சரி நீ வந்தீங்கள உனக்கு தெரியுமில்ல, செப்புடா மம்பட்டி வாயா செப்பட்டி வாயா. மாடை வந்து தைரியம் தான் சொல்ல விடுறேன். எதுக்கு முதல்ல கூட எடுத்துக்க சொல்ல போறேன். ஐயோ ரொம்ப வெட்டு பிடிச்சா சொல்ல விடுறா. ஏன் பயப்படுற? அது எனக்கு இருக்கியா இருயா. ஆமா நம்ம வேற இருயா. அதானே மாட்டை வந்து அதைத்தான் சொல்ல விடு. எனக்கு தெரியாது மகாராஜா, அவர்தான் மகாராஜா. மாமா அவர்களே மாட்டை வந்து ஒண்ணுக்கு விட்டு ஒண்ணு பத்திக்கிட்டு போனோம்ங்க. சரி. அப்ப எல்லா மாடும் போய்கிட்டு இருந்துச்சுங்க.
ஒரு மாட்டை மட்டும் காணாமுங்க. எங்கே சென்றது? மாடை சுத்தி முத்தி பாத்தீல? ஆ. தேடி பாத்தியா மாடை? அப்புறம் இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்க சொல்லு. அருகில் வாருங்கள். ஆ. உணவுக்கோட்டவற்றில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் களத்து குடிவேலை படுத்துறாருங்க. சரி. மூணையும் சாப்பிடுவார் வருங்க. கள்ளு சாராயம் கஞ்சா. அன்னைக்கு பாருங்க பூரா வடியை வச்சு படுத்துறாங்க. வாணியரை வேளாண்டி வந்து எங்களுக்கு பேராண்டி முறை வேணும்லங்க. உண்மைதான். ஒரே வேளாண்டி ரேயப்பான் நமக்கு ராசா. நமது பாசையில் தெரிவித்தீர்கள். எந்திரியான்னு சொன்னமுங்க. வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. சுத்தி முத்தி பார்த்தாரு. ரெண்டையும் பிடிச்சு கசக்குனாரு. கண்ணு ரெண்டையும்ங்க. சரி. மறுபடியும் சொலக்குன்னு படுத்துக்கிட்டாருங்க. என்ன காரணம்? அன்று அளவுக்கு அதிகமா மதம் இருந்திருப்பாரு அவளுங்க. சரி. மறுபடியும் எழுப்புற ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாரு நையாண்டின்றா அவர் சொல்றாரு போங்கடா மயிராண்டி. எவ்வளவு ஊக்கம், எவ்வளவு திமிரு. நமது கம்பள வீரர்களை பார்த்து மயிராண்டிலாம் கேக்குறாருங்க. தாங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்பதாங்க தெரிவித்த ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாரு நையாண்டி. நாங்க யாரு நினைச்ச கண்ணு முடிக்கிற ஜீவனாந்தாலும் வாக்கு பொல்லாதது, தொண்டை கிளிக்கிற ஜீவனாந்தாலும் தோற்குலத்து வாக்கு பொல்லாதது. நாங்கள ராஜகுல கம்பளம் கரும்பு ஒரு மணி வச்சு பேசியாரு சொன்னமுங்க. சரி. அப்பதான் குடிவாதி விட்டு விட்டு என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க. கேட்டாருடா நீ பாத்தீங்களா செப்படா தூம்புவாயா? அதானே கேட்டாருங்க. கேட்டுக்கிறதுல அவர் பேசிக்கிருந்தாரு. எனக்கு நீர் கடுப்புன்னு சொல்லி நான் ஓரமா போய் ஒண்ணு கடிக்க போயிட்டு அவரு தான் அருகில் வாருங்கள். நேற்று ஒரு அப்படிதான் சொன்னீங்க. எனக்கு வாழை கடுப்புன்னு சொன்னீங்க. உண்மை மகராஜா. மத்திக்கு நெல்லிட்டு தான் மகராஜ் கேட்டோம். நெல்லிட்டு கேட்டால் என்ன தெரிவிக்கலாம்? இருக்கின்றோம் இல்லை என்று சொல்ல வேண்டும். 2 வார்த்தைகள். தர்றேன் தரல இருக்குது இல்லை. இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல். ஆமா. அவரிடம் போய் கேளுங்கள் கூறலாம். உண்மைதான். அதை விட்டுப்புட்டு நெல்லிட்டு கேட்டால் பட்டில இருக்கிற கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். கம்பள வீரர்களை பார்த்து எங்களை பார்த்து கேட்கிறாருங்க. கண்ணு மொழிக்குள் சீவன் இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது, தொண்டை குளிக்குள் சீவன் இருந்தாலும் தோற்குலத்து வாக்கு பொல்லாதது, காப்பு கம்பளம் என்று பேர் உரைத்தார். தாங்கள் தெரிவித்தீர்களா? தகாத வார்த்தையால் பேசியாருங்க. சரி. அப்பதான் மகராஜா எங்க 2 வாரத்துக்குமே கிளம்பிருச்சு. என்னையா வீரன் தாங்க. அதுக்கு முதல்ல கிளம்ப சொல்றேன். சரி. அப்பதான் இங்க வேற வெங்கல் ஆன முதல்ல புதுல மகராஜா 1000 கம்பளம் இங்க அந்த ஆளுக்கு ஒரு அடி அடிச்ச வேளாண்டிய. சரி. வேளாண்டி சச்சி போயவு. ஆமா அவர்களே. செத்து போனாருங்க. வேளாண்டி வீரன் இறந்து போனாருங்க. மறுபடியும் என்ன நடந்தது? அதன் பிறகு கல்லிக்கு சமமான கருப்பண தேவர் வந்தாருங்க. சரி. அவர்த்தையும் சொல்லி பார்த்தான். ஒரே கருப்பனா எல்லாரும் நாட்டுல விழி வந்து சாகுறாங்க. எங்க கிட்ட ஊமக்கு வாங்கி செத்து போய் ஓடி போய் சொன்னோம். அப்படியா? அவரு கேட்கற மாதிரி இல்ல. நம்ம கிரியாட் நாக்கி இல்ல கம்ப கொஞ்சம் நட்டு மண்டி நட்டட்டில கட்டாரு 2 பிளந்து வச்சு. மாமா அவர்களே கருப்பண தேவருக்கு மண்டை உடைப்புங்க. அதன் பிறகு படைக்கு தலைவரான பாண்டிய தேவர் வந்தாருங்க. அவர் 3 சாமியோட வந்தாருங்க. கத்தி ஈட்டி அருவா. சரி. நாங்க 2 பேரும் சாமியாலாமா? தாங்கள் கம்பள வீரர்கள் அனைவரும் வலதாடி கம்பு வைத்திருப்பீர்கள் அல்லவா? ஏன் சாமி குட்டச்சாமியா? சரி. இவன் சாமி கட்டச்சாமியா? உங்களுக்கு ஏத்த பொருளாத்தான் நீங்க கொண்டு போவீங்க. சூரி ஒண்ணு கொட்டாப்படி ஒண்ணு. சூரியும் கொட்டாப்படியும் எதற்காக? நெட்டு கட்டுறதுக்கா? இவர் தூக்கி போட்டு அமுக்குறவரு. சரி. நான் கொட்டாப்படியை கொண்டு மொந்து மொந்து நடிக்கிறது. அடி வாக்கல. கெடா குட்டி காய் அடிச்ச மாதிரி மொந்தட்டி மொந்தட்டி. பாண்டிய தேவருக்கு சண்டை வளர்த்தது மகராஜா. எங்கனால பாண்டிய தேவர் ஜெயிக்க முடியல. சரி. முன்ன வச்ச மாட்டுக்கால முன்ன வட்டார் பாண்டிய தேவர். பின்ன வச்ச மாட்டுக்கால பின்ன வட்டார் பாண்டிய தேவர். படைக்கையாதவர் அல்லவா? ஆமாங்க. மாட்டுக்கால வெட்ட ஒரு மனுஷனை வெட்ட ஒருபோது அஞ்ச மாட்டார் மகராஜா. சக்கமகையில் பூசாரி இடவங்க. உண்மைதான். வீதி வந்துருச்சு பாண்டிய தேவர் தலையில போட்டவங்க. பாண்டிய தேவர்கள் கண்ணன் தெரியாமா? அப்பா பாம்புக்கு பல்லுல விஷம், தேனுக்கு கொடுக்கல விஷம், இந்த ராஜகுலத்து கம்பளத்தார்களாம் நாவல விஷம்னு கண்ணு தெரியாம தடவிக்கிட்டே இருந்த மனுஷனை வெற்றிவேல் தேவர் விஷயத்தில் வேல்கம் உருவனாருங்க. சதக்கில் ஒரு சொல்றாங்க. மாமா அவர்களே அந்நியனுக்கு சொந்தமான 136 பட்டம் நல்களும் கொள்ளை மகராஜா அங்கே காவல் செய்த 3 பேரும் கொள்ளை மகராஜா. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? நமது தானாவி பிள்ளைதானுங்க. நமது மந்திரியாரா? நமது திவானா? இது என் தம்பி ஊமுத்திரை பாண்டியனுக்கு தெரியுமா? தெரியாது மகராஜா. அப்படி என்றால் நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள் சென்று. இத அழைத்து வர மகராஜா. அப்படியே முக்குளத்து சிங்கம் ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு புகழை பாடிவிட்டு என் தம்பியை சந்திக்கின்றேன். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே, முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலாம். 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வழியிலே, முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. 300 நாள் நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற
அம்பிகை வணங்கும் தேவா அன்பிகை வணங்கும் தேவா அம்பிகை வணங்கும் தேவா அங்கு முதல் எங்கும் முழங்க அம்பிகை வணங்கும் தேவா அன்று வளம் புரி எங்கு புகழ்ந்திட அன்று வளம் புரி எங்கு புகழ்ந்திட அன்று வளம் புரி எங்கு புகழ்ந்திட அன்பிகை வணங்கும் தேவா நம்பினவர் அருள் விளங்கும் ஞானதயாளனே நம்பினவர் அருள் விளங்கும் ஆனந்தயாளனே நம்பினவர் அருள் விளங்கும் நம்பினவர் அருள் விளங்கும் ஞானதயாளனே நான் நீதரும் திருமலை சாமி சொல்வாதகை தேவாதி தேவர்கள் மந்திரமே இவரங்க மேடையிலே ஊமத்தியாக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் அது என்ன ஊர்? சிதம்பரபுரம் சங்கர் அவர்களுக்கு விழாக்கடன் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யினார்கள். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கிராமத்தார்களுக்கும் சுத்து வட்டார பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அமைப்பாளராக வந்திருக்கும் தம்பி சத்திவேல் அவர்களுக்கும் இங்கே தமிழ்நாடு நாடக நடிகர் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து என் கதப்பணிக்கத்தை நான் தொடர்கிறேன். தேவி சக்கமா வடநாடு விட்டு தென்னாடு வந்த தேவி அடியன் ஊமத்திரமானியன் அனுகோடி வணக்கம் தாயி. உன்னை வணங்கி என் கதாப்பணிக்கத்தை நான் தொடர்கிறேன். மறிவில்லா தாயே
மகாராஜா வந்தாங்க. ஆமா, பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆனால் இளைய மகாராஜா அப்படி அப்படி கிடையாது. வாயால பேச மாட்டாங்க, வாளால தான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இரு துண்டா வெட்டிடுவாங்க. இன்னைக்கு நம்ம 2 வெட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்க. என்னைய கூட 7 துண்டமா வெட்டிடலாம். ஒன்னே இந்த பச்சை மிளகாய் கீரி போடுற மாதிரி கீரித்தானே போட முடியும், சாம்பாருக்கு போடுற மாதிரி. அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் மதமா இருக்கிறாத, வாயில வச்சு பாரு, சுறுசுறுன்னு ஏறும். அது பிறகு எடுத்து போல சந்தே மாதிரி வாயை காட்டி ஒரு நாள் வச்சு காட்டுறேன். அதுக்கு தான் சத்திவேல் இருக்கேன். நல்லா உரப்பா இருக்குமா? ஆமா, உரப்பா இருக்கு. ஆரஞ்சத்து போய் அடிக்கடி சாப்பிடுவாரு அவரு. ஆமா, விதை விழும்பாரு பச்சை அது வியாபாரிக்கு தானே தெரியும் விதை விழும்பாரு. மகாராஜா எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆமா. ஊமத்திர மகாராஜா மகாராஜா வாழ்க வளர்க. வந்த மகாராஜா வந்தேன் வந்தனமே துறக்காய் போட்டியில் ஆனந்தமுங்க. என்ன ஆனந்தம்? பூரிப்புங்க. என்ன பூரிப்பு? சந்தோஷமா இருக்கிற மகாராஜா. சந்தோஷமாக தாங்கள் இருக்கிறீர்கள். உண்மைங்க கமத்தர்களே, மகாராஜா எங்கிருந்து வந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் நம்ம அடைக்காக நினைக்கின்றான். அதுதான் ஒரு காலம் நடக்காது மகாராஜா. ஒரு காலமும் நடக்காது. அன்றும் இல்லை இன்றும் இல்லை. ஆமாங்க, இனிமே நடக்க போறதும் இல்லை. என்றென்றும் கிடையாதுங்க. யாருக்கு யார் அடிமை? ஏண்டா மானங்கட்ட மக்குவாய். அந்த வெள்ளக்காரிங்க மகாராஜா, அந்த வெள்ளக்காரிங்க மகாராஜா அவங்க எங்களுக்கு எம்மாத்துறா அவங்களே எசு இந்த சுண்டு வரல சமம்ங்க. ஒழுங்காட்டம் செப்புறீங்க, அங்க போய் செப்புடா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. யாருக்கு கட்டப்படும் வரி வருகின்ற கேட்டால் அவனுக்கு 2 வரி தாங்க கொடுக்கணும். என்ன வரி? அவங்க கொடுத்த வரி தாங்க. என்ன வரி? ஒன்னு சன வரி, இன்னொன்னு பிப்ரவரி. அதுக்கு மேல கேட்டாங்கன்னா வரி இருக்கு. என்ன? அவ ஆத்தாளுக்கு ஒரே அடியா டெலிவரி. வெள்ளையனே வெளியாட்டு கையால் போட்டு கிளப்பிடுறான். வெள்ளையனே வெளியாட்டிடுவோம் அடிச்சு. யாரு? நாங்களா? ஆமாங்க. ஏனென்றால் எங்களுக்கு கம்பு சண்டை நல்லா தெரியுமில்லங்க. கம்பு சண்டை தாங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க. ஓஹோ, அதனால அடிச்சு வெளியாட்டிடுவோங்க. ஓஹோ, வெளியாத்துவீங்க. ஆமாங்க. கமத்தார்களே, மகாராஜா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. யாருக்கு கட்டப்படும் மறி வட்டிக்கு சி கப்பம் உங்க தாங்கள் தெரியும். ஆமா மகாராஜா. அப்படி இருக்க வரியாட்டி கட்ட சதுரத்தை வரி வரியா போடுறோம் மகாராஜா. எந்த வரியா சரியா போடுறீங்க? அவன் அந்த வெள்ளைக்காரங்க மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அவன் வாயில அப்பத்தை திணிச்சு விட்டுருவாங்க. அப்பத்தை திணிச்சுவாங்க. என்ன அப்பம்? நாட்டாப்பம். நாட்டாப்பம் இருக்குலங்க. நாட்டப்பம் நாட்டாப்பம். கமலத்தார்களே, மகாராஜா 1000 கம்பளம் 100 வருவாரம் 60 படைவீரர்களாம். தாங்கள் மகன் காதலுக்காக நெல்லுவாங்க தாங்கள் சென்று விட்டீர்கள். உண்மை மகாராஜா. நெல்லுவாங்க போன வார்த்தை கேக்குறீங்க. நெல்லு ஆமா மகாராஜா. தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் தாங்கள் மந்திரமே கல்யாண காதலுக்காக நெல் வாங்க போனீர்களே. சொன்னீங்க. நெல் எப்படி கேட்டீர்கள்? என்ன முறையில் வாங்கிட்டு கேக்குறீங்க மகாராஜா? ஆமா. சத்தியமா நான் சொல்றேனுங்க. கத்தி சத்தியமா நான் சொல்றேனுங்க. சொல்லுங்க. நெல் வாங்க போன ஒருத்தி கேக்குறீங்க. ஆமா. நான் சொல்றேனுங்க. தாங்க சொல்லுங்க. எதை கேக்குறீங்க? நெல் வாங்க வேறத்தை தான் கேக்குறேன். அது அவன்கிட்ட கேளுங்க. கேட்ட நெல் வாங்குற வார்த்தை கேக்குறீங்க மகாராஜா. நெல் வாங்க போனதுல வாசிட்டு வந்தேன். போனா 2 பேரும் தான் போனேன். சரி. கோயில பாருங்க, கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க. நான் கசக்கிட்டு இருந்தேன், அவர் என்னதே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உண்மை மகாராஜா. போகும்போது தாங்கள் கசக்குறீங்களா? இல்லங்க, அவன் கசக்கணும் சொல்றாங்க. அவன் வேற எதுவும் கசக்கிருப்பான் போல. சரி மகாராஜா. எல்லோரும் நெல் வாங்க கரிசல் கொண்டாடி சென்றோம் மகாராஜா. தாங்கள் போனீர்கள் ஸ்ரீ வைகுண்டம். அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. வேளாண்டி வீரர் வீரர். 2ஆம் கோட்டை வாசலில் கல்லிக்கு சமமான கருப்பு தவர் காவலுங்க. சரி. 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதியான பாண்டிய தவர் காவலுங்க. போய் வட்டிக்கு நெல் கேட்டோமுங்க. தாங்கள் கேட்டு விட்டீர்கள்? ஆமாங்க. கேட்டோம். தாங்கள் என்ன தெரிவித்தார்? கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்ன மறுத்தார்கள்? நல்ல தாங்க. தாங்கள் கேட்டு விட்டீங்களா? ஆமாங்க. எப்படி கேட்டீங்க? இப்படி இப்படி கேட்டோம். இப்படி குடுங்கன்னு கேட்க முடியும். அப்படிதான் சொல்றாரு. வேற ஒண்ணு. போய் வட்டிக்கு நெல் கேட்டோம். தாங்கள் கேட்டீர்கள்? கொடுக்க மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டார்கள். தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? அதாங்க நெல் கேட்டோமுங்க. சரி. கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுக்கிட்டு வந்துட்டோம். கொண்டுக்கிட்டு வந்துட்டா. என்னைய மட்டும் வச்சுங்க, அவரை விலைக்கு விடுங்க. இல்ல இல்ல, இதுல அடிக்க கூடாது. கொண்டுக்கிட்டு வந்துட்டோமுங்க. எதை கொண்டு வந்தீங்க? நெல்லை தாங்க. தாங்களுக்கு கொடுத்து விட்டார்களா?
நீங்க கேட்ட உடனே போய் நெல்லில் தான் மகராசி கேட்டோம். கேட்டீர்கள், கொடுக்க மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டார்கள். அப்புறம் எப்படி கொண்டு வந்தீங்க? ஏய், நெல்லில் கட்டால் பச்சை இருக்கிற கல்யாணம் தூங்க பள்ளி உடைப்பா கேட்கிறாரு மகராஜா. எங்களை பாத்தீங்க யாரை கேட்டா? வேலை அடிக்கிறாருங்க. தாங்கள் பல்லை உடைப்போம்னு கேட்டானா? ஆமா மகராஜா. தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? நாங்கள ராத்துக்குள்ள கம்பளம் பண்ணி தெரிவித்தோம் மகராஜா. அதுக்கு என்ன தெரிவித்தான்? கம்பளம் பண்ண உங்க 2 வாரத்துக்குமே சம்பளம் இல்ல. ஆக வாங்குவாங்க. எங்களை பார்த்து கேட்கிறாருங்க. அவங்கள சம்பளம் சம்பளம் இல்லையா? என்னங்க? சம்பளம் கம்பளம்னா சம்பளம் இல்லைன்றார் மகராஜா. அப்ப தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? தகாத வார்த்தைகள் பேசினாருங்க. என்ன வார்த்தை? ஆமாங்க. என்ன வார்த்தை பேசினார்கள்? தமிழ் வார்த்தை தாங்க. சரி. நெல்லில் கட்டால் பல்ல உடைப்புக்கு தகாத வார்த்தை பல்லை உடைப்பு பேசினாங்க. கேட்டார். ஆமாங்க. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கிற மாதிரி இல்ல. கேட்கவில்லை. வேளாண்டி அடிச்சியே. வேளாண்டி செத்து போனாரு. ஆமா. வேளாண்டி நல்லா கட்டா கண்ட மாதிரி வாய பொழுதுட்டாங்க. அதன் பிறகு கடைக்கு சமமான கருப்பன் தேவர் வந்தாருங்க. வந்தார்கள். அவரி மண்டை உடைத்தவங்க. கருப்பத்தவரையே மண்டை உடைத்தவங்க. சரி. பாஞ்சி தேவர் வந்தாருங்க. அவரும் கேட்கிற மாதிரி இல்ல. அப்படி அவர் எப்படி வந்தாரு? ஆமாங்க. அவர் எப்படி வந்தாரு? 3 சாமானோட வந்தாரு. என்னென்ன சாமான்? கத்தி ஈட்டி. கத்தி ஈட்டி சாமானோட வந்தார்கள். ஆமாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க 2 பேரும் சாமான் எல்லாமே போவோம். அதானே உங்க சாமான் தானே தாங்கள் கொண்டு போயிருப்பீங்க. ஆமாங்க. எங்க வள்ளிக்க மகாராஜா 3 கொலை மகாராஜா. 3 பேரும் கொலை மகாராஜா. 136 பட்டு நெற்களும் கொள்ளை மகாராஜா. இதுக்கெல்லாம் காரணம் நமது தானாவதி பிள்ளைதானுங்க. எல்லாம் நம்ம செய்வேந்திருந்தேங்க. அவங்க ஆலங்குளம் அண்ணாவுக்கு தெரியுமா? தெரியப்பட்ட மகாராஜா. அண்ணா என்ன தெரிவித்தார்? ரொம்ப வருத்தத்தோடு தாங்கள் வரவை எதிர்பார்த்தோடும் இருக்கிறாங்க மகாராஜா. அப்படியா? ஆமா மகாராஜா. அப்படியானால் அண்ணா வருவதை எதிர்பார்த்து மற்ற காரியங்களை யோசிப்போம். சரிங்க மகாராஜா. தாங்கள் சென்று விடுங்க. இதை அழைக்கிறோமுங்க. வரட்டு மந்திரியாரே, தாங்கள் சென்று விட்டீங்க. ஆமா மகாராஜா. நெல்லெல்லாம் அடிச்சு ஓட்டப்படத்தில் இறக்கி வச்சிருக்கோம். இறக்கிருக்கீங்க. ஆமாங்க. வேற என்ன செஞ்சீங்க? வேற செய்யலாம்னு தான் பார்த்தோம். கிடைக்கல. என்ன செய்யணும்? இதெல்லாம் யார் போட்டது? ஏய் என்ன? அப்படியா? தாங்க சென்று பாருங்க. சரிங்க மகாராஜா. கொஞ்சம் வாலிங்க இப்போ. நாடு நம்ம நாட்டிலே நம்ம ராம நாட்டு எல்லைக்குள்ள புள்ள, ராம நாட்டு எல்லைக்குள்ள, ராம நாட்டு எல்லைக்குள்ள நாடு தமிழ்நாட்டிலே நம்ம ராம நாட்டு எல்லையில கண்ணே, ராம நாட்டு எல்லையிலே நாடு நம்ம நாட்டிலே நம்ம ராம நாட்டு எல்லைக்குள்ள புள்ள, ராம நாட்டு எல்லைக்குள்ள, ராம நாட்டு எல்லைக்குள்ள
திருக்குறளே இவருங்க மேடையில் தானாபதி நடத்தி கொண்டிருக்கும் வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாட ஊற்றிக்க மாலை அணிவித்து முறையப்பட்டார்கள். எனக்கு மாலை அணிவித்து முறை சூட்டி கௌரவித்த நித்தியார்பு கிராமத்தில் கூடிய இணையமை தந்தைமலுக்கு தாய்மர்களுக்கும் முக்குளத்து மாமன்களுக்கும் சுற்றுவார்ந்த நாடகத்தை நாடகசிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு சீசா போல தெல்லத்தில் வகை ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மை செட்டு உரிமையாளருக்கு மெய் நாப்பிகளுக்கும் என சார்பகம் இந்த நாடக பாசம் அருமை மகன் தமிழ்நாடு முழுவதும் ஆல்ரவுண்டர் வெற்றி கொடி நாட்டி வரும் சக்திவேல். வெற்றிவேல் அருமையான பேர். சக்திவேல் சக்திவேல் பேர் கிடைக்காத பேர். அருமை மருமகன் மகன் சக்திவேல் கண்டி சேர்த்துக்கொண்டு இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்க அருமை தம்பி அவர்களுக்கு நன்றி சேர்த்துக்கொண்டு என் கதைக்கு வருகிறேன். நன்றி கடந்த வணக்கம். தண்டபதி பிள்ளை எனது பக்கம் காலாடிக்கலாம் அள்ளி கொண்டு அரமனை சேர்த்துட்டு இப்ப தேங்க வந்திருக்கேன். உங்களை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வாரமா
மல்லி சத்தா மாதிரி முடாப்படுத்த காளி விநாயகப்பெரும் முருகப்பெருமன முடியாடி முடிச்சு மலைத்தே திருமலையில் எனது முகம் காசு சட்
அந்த கடம்பா கதிரவேன் நாட்டு மக்களுக்கும் எனக்கு நல்லா இருக்கும் முருகா. இருந்தாலும் ஐயா வணங்கலாமா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மூவராசை மறந்துவிட்டு தெய்வமாக வாழ்ந்து கொடுக்கிற தெய்வீக திருமகன் ஊனாமுத்திரமலை தேவரையை வணங்கிட்டு பிறகு கதைக்கு வருவோம். முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மறைந்து விட்ட நாள் முதலாய் மறக்கவில்லை மனமே, தேவரையாவை மறக்கவில்லை மனமே. மைக் செட்டு அது பக்கம் பிரியா பக்கம் இரண்டு பரவாயில்லை. இருந்தாலும் பார்ப்புகளும் பல நீங்களே பங்களித்தே இப்போ போதியா அப்படியே போதும் தானே பார்க்கணும் கிடையாது. ஓட மாட்டேங்குது. மாமரவர் சீமையிலே மலர்ந்ததொரு சோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான்புகள் செய்தி. பார்ப்புகளும் பசு பொண்ணிலே பாட்டு வந்த ஜோதி, அதை பார்த்து விட்டால் நமக்கு இன்னைக்கு ஒரு நீதி. மாமரவர் சீமையிலே மலர்ந்ததொரு சோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான்புகள் செய்தி. தென்பசும் பொன்மண்ணு தானே தேவரின்
அவர்களுக்கு என்ன சார்பும் தாய்மாரெல்லாம் கைதட்டாக ரொம்ப நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா ஒரு பாட்டை ரசிக்கும் தன்மை வேணும். பாட்டா பாடிட்டு இருந்தா கதையா கதையிலையா முக்கியமான ஆளை கூப்பிட்டு திருச்செந்தூர் போகணும். ஆமாம் பெரியப்பாவா தம்பி ரொம்ப ஒழுக்கமாக பேசணும். பெரியம்மனை பற்றி உனக்கு நல்லா தெரியும். பாஞ்சு கோட்டையை கண்டு பயந்துச்சுடா. பெரியப்பாங்கிற சித்தப்பாங்கிற ஏன் பயந்துச்சிங்களுங்க? பாஞ்சாலம் கோட்டைக்கு நான் சொல்றேன் என்னை கண்டு பயந்தாங்க. அது ஏனுங்க கோட்டை எதுக்கு பயந்துச்சு? நீங்க கிட்ட வந்தா இடிஞ்சிருமுன்னு அதுக்கு பயம். அது நீங்க கிட்ட போகக்கூடாது. வாழ வச்சவன் வடநாட்டிலிருந்து தென்னாடு வரும்பொழுது நாடு நகரம் பொண்ணு பொருளையும் தேடி கொடுத்து வாழ வச்ச வந்த பிள்ளை மகன் 6 மணி உப்பாளத்தை சொல்லாம கிளம்ப பட்டா போட்டு கொடுத்து தடி வரனே இப்ப கோட்டை இடிச்சு போடான்னு பயந்தது. அந்த கோட்டை இடிச்சா நீங்க கோட்டை நிம்மரமா இருக்கு. நல்லா இருக்கு கோட்டை நல்லா இருக்கு. கோட்டை கோட்டை அது போனா போயிட்டு எனக்கு என்ன என் முன்னாடி என் புள்ள என் குடும்பம் என் சொத்து வகுறு நிறைஞ்சா போதுமா? பரவாயில்லையா நிறைஞ்சா போதும். அப்போ உங்களா ஆச்சா என்ன ஆறாடே ஏப்பா ரொம்ப அசியமா போயிடாங்க. பரவாயில்ல. ஒரு விஷயம் என்ன வீரபாண்டிய கட்டமடம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பல 30-40 வருட காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுற்று வட்டாரத்தில். ஏன்னா வீரபாண்டிய கட்டமடத்தை ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மக்கள். அதனால் வந்து என்ன எல்லாரும் சொல்கிறத நானும் சொல்ல போகிறேன். ஏன்னா இனிமேல் என்னமோ சொன்ன மாதிரி தேலி சோதிமணி காப்பாக்கு மேலே இனிமேல் நானும் பேச போகிறேன். இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு கேளுங்க. ஏன்னா அசவசன் பேசக்கூடாது, ரொம்பவும் பேசக்கூடாது. சுருக்கமாக சொல்லிடுவேன். கோட்டையை கெடுத்தது நான் தான். கோட்டையை கெடுத்தது ஒத்துக்கிட்டேன். எதுக்கு போட்டுட்டு நாங்கள் போனோம் நெல்லுவை கேட்டால் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை கொண்டோம் நாங்கள் அள்ளிட்டு வந்தோம். இதை போய் நாங்கள் சொல்லி உங்களை பூரா நோகடிச்சு உங்களை போட்டு சங்கடப்படுத்தணுமா அப்படின்ட்டு வாங்க. அவங்க சொன்னாத்தானா இவனும் சொல்கிறேன் சொல்லுவாங்க. மாற்றி சொல்ல முடியாதுல்ல. ஒரு விஷயம்னா வீரர்கள் வாழ்ந்த இடம், வீரர்கள் வாழ்ந்து கழிஞ்ச இடம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் வீரர்களை பற்றி நம்ம விரிவாக பேசணும்னா விடிஞ்சு போகும். அதனால கோட்டையை கெடுத்து நான் தான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஐயா அதுக்கு மேலே விரிவாக நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. நான் பிறப்புல போய் சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா ஒரு பெண்ணால தான் ஒரு குடும்பம் வளரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணால தான் பாஞ்சாச்சு கோட்டையை கெடுத்தது குட்டி வச்சுரா போனது. என்ன ஒரு காரணம் சொல்றேன். இது யாரும் உங்களுக்கு சொல்லிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன். எத்தனை தானாவதியில் பார்த்துருப்பிய. இருக்கட்டும் பரவாயில்ல. ஒரு விஷயம் என்ன கேளுங்க. ராம்நாத்தில் கொண்டு பேட்டி நான் சுருக்குமா அதுக்கு வர்றேன். பேட்டி என்று ராம்நாத்துக்கு அழைக்கிறேன் வெள்ளைக்காரன். மகாராஷ்டிரா இருவரும் தாங்களும் போறோம். போய் உள்ள போய் இதே இடத்துல வரையும் கிஸ்தி பாக்கி கெட்டவனும் இல்லை என்றால் இதே இடத்துல காலில் வந்து மன்னிப்பு கேள்றான் வெள்ளைக்காரன். மூத்த மரசா பார்த்து மூத்த மரசா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, ஏழைகள் மக்கள் வேர்வை சிந்தி பிழைக்கின்றார்கள். எதற்கு நான் கிஸ்தி பாக்கி கட்டணும் தான் சொன்னார். வந்துச்சுல வேணா என்ன வேணா 3 பேர்த்தை ஏமாத்தி 3 பேரை கைது செய்து எழுகுனை செல்ல கொண்டு என்னை தனியா ஒரு ரூம்புலையும் மகாராஷ்டிரா இருவரையும் ஒரு ரூம்புலையும் போட்டு அடைச்சுட்டாங்க. இந்த விவரம் நமது வளநாட்டிலே வீரனாகக்கூடிய பொது நிலையத்தை உனக்கு ஐயா தெரிவிச்சு உடனே பிறந்து சென்று ராம்நாதன் எழுது துண்டு துண்டாக உடைத்து அங்கிருந்து எல்லோரும் இருவரையும் மீட்டி வர்றார்கள். சரி. அப்படி மீட்டி வரும்பொழுது என் பொண்டாட்டி போய் மறைச்சு கேட்கிறா. எப்படி கவனிச்சு கேட்க நடந்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன கேட்டான்னா எல்லோரும் மீட்டிட்டு வந்துட்டீர்களே என் கணவர் எங்க இவ என் புருஷன் எங்கன்னு கேட்க. ஆமா என் புருஷன் என்னவர் கேட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான். அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம்நாதன் எலுகுடிச்சிருக்கும் போது இருந்து போனாருன்னு அவங்க சொல்ல. உன் பொண்டாட்டி காது கேட்காது. காது கொஞ்சம் செவிட்டு முண்டை கிறுக்கு முண்டை செவிட்டு முண்டை செவிட்டு முண்டை. ஆமா காது கேட்க. உங்க கணவர் அங்க இருந்து விட்டாருன்னு சொன்னதுக்கு சொன்னது அப்படி. இவ காத்துல விழுந்து ராம்நாதன் எழுதிக்கும் போது இறந்து போனது மாதிரி அவ காது கேட்டிருக்கு. பாஞ்சாலி கோட்டை அழிவே இதாய். ராணாவுக்கு ரூனாக்கு வித்தா தெரியாது. உங்க பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தையை வச்சுட்டேன். இந்த லூசி சிரிக்கி செவிட்டு சிரிக்கி அடைஞ்சு விட்டா நம்ம புருஷன் சாமர்த்தியமான மனுஷன், தந்திரமான மனுஷன். 1 மாசம் பார்ப்போம், 2 மாசம் பார்ப்போம். அப்புறம் பாச்சு நல்ல காரியம் கெட்ட காரியம் பார்ப்ப முடியும். யோசிக்காம தாலியத்தை தூர போட்டுவிட்டு வெள்ளை புடவை கெட்டி எனக்கு ஈமக்கறி ஜனங்கள் நடந்துட்டாங்க.
நாணத்தை கொடுத்து கொண்டு நான் வளர்த்த ஏன் சாமி சீமாண்டா வளர்த்த ஏன் சாமானா ஏப்பா இந்த வட்டியில் நாடத்தையும் கொடுத்து போட்டு எனக்கு நேச்சர் பிள்ளைங்க பிழைச்சி போலாம் முடிவுன்ட்டேன். இதான் பொண்டடிச்ச காரியமியா என் பொண்டாட்டி செஞ்ச காரியம் நான் ராமனா சொல்லி அடைச்சி தப்பிச்சு எப்படி திருச்சி கொண்டு விட்டாங்க. திருச்சி கொண்டு போய் அடிச்சாங்க கொண்டாங்க கேட்டாங்க உண்மையை சொல்லி தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும் பொழுது பார்க்குறேன் என் பொண்டாட்டி வெள்ளப்புடிவை கட்டி தலைமுடியை விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு காந்தியம்மா என்னது கோலம் கீழே மேல ஏட்டு ஊத்துட்டு பேயை பார்த்த மாதிரி பார்த்தா என்ன பேய் வந்து என்ன செத்து போனதா சொன்னாங்களே ஒரு பேயா வந்து நிற்கிறானோ ஆவியா வந்து நிற்கிறானோ என்னமோ ஏதோன்ட்டு ஒத்துக்கிட்டு பார்த்தா என்னடி காந்தியம்மா தாலியத்தை தூர போட்டிருக்க மாங்கலியத்தாக்கான வெள்ளப்புடவை கட்டியிருக்க தலைமுடி விரிச்சு போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க என்னடி நடந்துச்சுடுதான் கேட்டு அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னான். நாதா எல்லோரும் மீட்டி வரும்பொழுது போய் மறைச்சு கேட்டேன். எல்லோரும் வந்துட்டீர்களே என் கணவர் எங்கன்னு கேட்டதுக்கு ராமநாதன் எல்கொழிச்சு இருக்கும் பொழுது இறந்து போனாருன்னு சொன்னாரு. அதுதான் இந்த கோலம் தான் சொன்னான். பொண்டாட்டி தூக்கி போட்டு இதுல மிதிக்க வேண்டியானையா எனக்கு இருந்ததுக்கு இறந்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு கோட்டை அழிச்சு தானே தெரியுது. அடி ஆத்தே வார்த்தை அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க இவ காலத்துல இப்படி விழுந்திருக்கேன்ட்டு அழிச்சப்புறம் தான் தெரியும். கடையில் என்ன செய்யறது நான் கொஞ்சம் அந்த பாஞ்சாஞ்சு கோட்டை அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்துட்டேன். இருந்தாலும் தமிழனை காட்டி விடுங்க எப்படியா வந்து உதவி வந்துட்டே இல்ல தமிழனை காட்டி கொடுக்குறான்னு ஏன் சொன்னேன். அந்நி நாட்டு ஆங்கில வெள்ளைக்காரன் இங்கே உள்ள வர சொல்லுது எட்டையா ஒருத்தி எட்டப்பேன் கோட்டையை கெடுக்கிறதுக்கு. ரெண்டாவது நானும் 2 பேரும் சேர்ந்து ஆக மொத்தத்தில் கோட்டையை கெடுத்து நல்ல காரியமே செய்வே நீ எடுத்து விட்டான். இருக்கட்டும் பரவாயில்ல இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்க. சரி சரி ஆமா ஆமா ரொம்ப பிரதானமா இருக்கணும். ஏய் வீடு வாசல பூரா என் பேர்ல பொத்தனப்பல பட்டா மாத்திருண்டா அப்படியா பின்ன உன்னை தெருவில் விட்டு போய் பாத்துக்க யாவும் பண்ணிக்க பூரா கள்ள கையில் இருக்கட்டும் பரவாயில்லை. அதனாலே ஆமா இருந்தாலும் எனது பக்கம் கால நெல்லன்று கேட்டேன் கரசப்பட்டு கேட்டேன் 300 தடவை வார்த்தை பேசினார்கள். 3 பேரை கொண்டு போட்டு நல்லா அள்ளிக்கிட்டு இங்க வந்துட்டு நெத்தியார்பு கிராமத்துக்கு வந்திருக்கேன். நல்லபடியாக இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள தாய்மரல முக்களத்து மாமன்களோட கலந்து விட்டு பசியார சாப்பிட்டு விட்டு எனது மகனை ஆசீர்வித்தால் போதும். ஆகையினால் நமது கம்பத்தில் அழைத்து நல்ல நேரம் கட்டம் பார்த்து 4 குச்சி செல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். கூப்பிடுவா யாருக்கு